100 நாள் வேலை திட்டம் எனப்படும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றம் செய்யும் ஒன்றிய அரசின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக் காலத்தில் கிராமப்புற மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்காக மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆண்டுக்கு 100 நாள் வேலையை உறுதி செய்யும் இந்த திட்டத்தின் கீழ் 25 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்து பயனடைந்து வருகின்றனர். 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி பதவியேற்றது முதலே 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க முயற்சிப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத்ஜி ராம்ஜி என மாற்ற ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வேலை திட்ட நாட்கள் எண்ணிக்கை 125ஆக உயர்த்தப்படும் என்று கூறப்படும் நிலையில், அதே சமயம் இதுவரை ஒன்றிய அரசின் பங்களிப்பு 90% இருந்ததை இனி 60% குறைக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கத்துக்கு எதிராக திருச்செங்கோடு, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அரசு, மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கொஞ்சமாக நிதியை குறைத்து ஒட்டுமொத்தமாக இந்த வேலையை நிறுத்துவதற்கான முயற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது மகாத்மா காந்தி பெயரிடப்பட்ட அந்த ஊரக வேலைவாய்ப்பு 100 நாள் வேலை திட்ட பெயரையே மாற்றுவதற்கான முயற்சியை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை ஒட்டித்தான் இந்தியா பூரா இன்றைக்கு விவசாய தொழிலாளர் அமைப்பு பெயரை மாற்றப்படாது. ஏற்கனவே 20 ஆண்டு காலமாக மகாத்மா காந்தியுடைய பெயர் இருக்கிறது. அதை தொடர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை முன்வைத்து நாடு பூரா இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசின் நடவடிக்கை மகாத்மா காந்தியின் பெயரை அழிக்கும் நடவடிக்கை என காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ये किया जा रहा है, महात्मा गांधी जी का नाम क्यों हटा रहे हैं? महात्मा गांधी जी तो इस देश के सबसे बड़े नेता, इतिहास में, दुनिया में, विश्व में माने जाते हैं, तो उनका नाम हटाने के लिए मुझे समझ में ही नहीं आ रहा कि मकसद क्या है, इनकी मंशा क्या है। सदन चल नहीं रहा है. மகாத்மா காந்தியின் பெயரை மறைக்கும் முயற்சியை அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி குணால் கோஷ், மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டால் கடுமையாக எதிர்ப்போம் என தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசின் முயற்சிக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் MA பேபி இந்த நடவடிக்கை பேரழிவை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.